வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டுற மாதிரி ஒரு பூ மாலை கட்டுற டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? பழங்காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் தான் இது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ணதான். கால் கட்டு விரலில் வச்சு அந்த நூல் இல்லை நார் வாழை நாரை வச்சு அதில் வச்சு கடகடன்னு கட்டுவாங்க. இன்னைக்கு அந்த மெத்தட் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி ஒரு சேரோ இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதுக்கு டபுள் மடங்காக நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. அதை இதுக்குள்ளே விட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் ஜன்னல் கம்பி அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு முடி போட்டுருங்க இந்த இடத்துல. முடி போட்டுட்டு பாக்கி இந்த நூலை இந்த பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பூ எடுத்து இதுக்குள்ளார வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார இந்த பூவை வைங்க. இந்த ரெண்டு நூலும் இப்படி பேரலாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வைங்க. இப்போது இந்த ஒரு நூல் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்படி ஆப்போசிட்டில் இப்படி போடுங்க. போட்டுட்டு அதை எடுத்து இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போட்ட நூல் இதுக்குள்ளர விட்டு வாங்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் இன்னொன்று வச்சு காட்டுறேன். நீங்கள் ரெண்டு பூவாக வேணா கூட வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்குள்ளர இந்த பூவை விடுங்க. விட்டுட்டு இந்த ஃப்ரீயாக விட்டுருக்கிற நூல் எடுத்து ஆப்போசிட்டில் போடுங்க. போட்டுட்டு இந்த பக்கம் எடுத்து இந்த நம்ம விட்ட நூல் மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளர விட்டுட்டு எடுத்துருங்க. இதுக்குள்ளர இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பூவே கட்ட தெரியல அப்படின்னா கூட இந்த மெத்தடில் உங்களால் ஈஸியாக எவ்வளோ நீட்டுக்கு வேணால் பூ கட்ட முடியும். எந்த பூவை வேணால் நீங்கள் இந்த மெத்தடில் கட்டலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்படி மேலே போட்டு இந்த நூலை எடுத்து இதுக்குள்ளர விட்டு இப்படி இழுக்க வேண்டியதுதான். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட முதல்ல பூ கட்ட கற்றுக் கொடுக்குறப்ப இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் கட்டை விரலில் இந்த மாதிரி மாட்டிப்பாங்க. கட்டை விரலில் இந்த மாதிரி மாட்டிட்டு கடன்னு செய்வாங்க. நான் பாட்டிலாம் கட்டுறதை, பாட்டி சித்தியெல்லாம் கட்டுறதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பூவாக இருந்தது அப்படின்னா நம்ம கால் கட்டை விரலில் வச்சு கட்ட முடியாது. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி நாற்காலிலேயோ இல்லை எந்த சப்போர்ட் வேணாலும் ஜன்னல் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கம்பி இருந்ததுன்னா கூட போதும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக கட்டிடலாம். நூலோட அளவை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களோட நூலோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சீக்கிரம் மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி போட்டுக்கோங்க. இதை உள்ளே விட்டு விட்டு வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாதிரி உங்களுக்கு வேண்டிய லென்த் வந்த உடனே இதை வச்சு ஒரு முடி போட்டு இந்த மாதிரி முடி போட்டு எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த எக்ஸ்ட்ரா நூலை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்காமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஈஸியாக அந்த வேணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவாமிக்கு நம்ம பூ மாலைகள் கட்டலாம். இந்த மெத்தட் ட்ரை செய்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களையும் இந்த மெத்தடில் பூ கட்ட சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல கவனிக்கிற திறனும் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வளருங்க. நல்ல புத்தி கூர்மை வளரும். இந்த பூவோட வாசனை நம்ம மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.